தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்கள்ல ஒருவர் தான் வைகை புயல் வடிவேலு. ஒரு காலத்துல கவுண்டமணி செந்தில் உச்சத்துல இருந்தப்போ அவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்த இவரு அதுக்கப்புறம் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு சினிமாவில் அசத்த ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல தனக்கென தனி டீமை உருவாக்கி அது மூலமா மக்களை சிரிக்க வச்சாரு. அந்த சமயத்துல இவர் நடிக்காத படங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா படத்திலையும் காமெடியில புகுந்து விளையாடி இருப்பாரு. இப்படி காமெடியில சிறந்த நடிகரா வலம் வந்த இவர் சில நெருக்கடிகளாலும் பஞ்சாயத்துகளாலும் சினிமாவில இருந்து ஒதுங்கினாரு. அதுக்கப்புறம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலமா மறுபடியும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு அப்புறம் மாமன்னன், சந்திரமுகி 2 உள்ளிட்ட படங்கள்ல நடிச்ச இவர் இப்ப மாரிசன் படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்படி சினிமாவில் பிஸியான நடிகரா வலம் வரும் இவரை பத்தின பேச்சுகள் சில சமயம் சோசியல் மீடியாவில் உலா வர ஆரம்பிக்கும். அதாவது வடிவேலு கூட நடிச்ச பலரும் அவர் தங்களை வளர விடலன்னு கஷ்டப்படுற சமயத்துல தங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு வடிவேலு மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா வடிவேலு காமெடி நடிகர் வெங்கல் ராவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ரீசெண்டா காமெடி நடிகரான வெங்கல் ராவ் தன்னோட கை கால்கள் செயலிழந்துட்டதாகவும் மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்ல, உதவி செய்யுங்கன்னு கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இவருக்கு முதல் ஆளா நடிகர் சிம்பு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாரு. அதே போல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் பணம் கொடுத்து உதவி செஞ்சிருந்தாங்க. இப்போ நடிகர் வடிவேலுவும் வெங்கல் ராவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு போன் பண்ணி உடல்நலம் விசாரிச்சிருக்காரு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.